பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நம்மை உரத்த வெற்றியின் சத்தத்தை விடும்படி நம்மை நடத்துகிறார். வெற்றி கொடுக்கும்படி வெற்றியின் தேவன் நம் முன் செல்ல வந்திருக்கிறார். நம்மை வெற்றியில் நடத்த வந்திருக்கிறார். ஸோ இன்று சொல்லுகிறார், எல்லாரும் வெற்றியின் சத்தத்தை நீங்கள் முழக்கமிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வெற்றியின் சத்தத்தை இந்த வருஷத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழக்கமிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை சங்கீதம் 118 இந்த அதிகாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் 14 முதல் 16 வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது 15, 16 வசனங்கள் முதலாவது சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும்படி கர்த்தர் தன் வலது கரத்தை உங்களுக்காக தூக்கி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். அது உயர்ந்திருக்கும். உங்களுக்காக அந்த வலது கரம் கிரியை செய்யும். பிரியமானவர்களே, இதை நம்பி பெற்றுக்கொள்ளதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்று அறிவிக்கிறார். அவர் வலது கரம் நமக்கு பராக்கிரமம் செய்யும்படி எழும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் தியானித்து பார்த்துதான் நாம் வெற்றியின் சத்தத்தோடு முழக்கமிட போகிறோம். அவர் ஜனங்களாய் நாம் முழக்கமிட போகிறோம். எத்தனை பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும்? வெக்கப்படாமல் சொல்லுங்க. ஒன்றும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஃபுட்பாலில் மெஸ்ஸி அப்படின்ட்டு ஒரு அருமையான பிளேயர், அர்ஜென்டினா தேசத்திலிருந்து விளையாடும் ஒரு பிளேயர் உண்டு. பயங்கரமான பிளேயர். அவன் எல்லாராலும் மிகவும் நேசிக்கப்பட்டு போற்றப்பட்டு இருக்கும் தலை சிறந்த ஒரு ஃபுட்பால் வீரர். ஸோ இந்த மெஸ்ஸி நல்லா அவன் எவ்வளோ வருஷ காலமாக ஆடி அவன் கெரியர் முடியும் சூழ்நிலையில் அவனுக்கு யூஎஸ் தேசத்தில் ஒரு சின்ன கிளப், ஒரு சின்ன ஃபுட்பால் டீம், அவர்கள் இங்கே வந்து எங்களுக்காக விளையாடுங்கன்னு அழைச்சாங்க. எல்லாரும் யோசித்தாங்க, மெஸ்ஸி இங்கே போய் சேர போகிறானா? ஆனால் அவன் அந்த டீமுக்கு விளையாடுறதுக்கு போனான். அந்த டீம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கடைசியான டீம், இருக்கிறதுலே மோசமாக ஆடிட்டு இருக்கிற ஒரு நிலைமை. ஒரு விதமான அவளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், தைரியமே இல்லை. நம்ம ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையே இல்லாத, அப்படிப்பட்டு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. அவங்ககிட்ட இருந்து, டீம்கிட்ட இருந்து போயிடுச்சு. அவங்க ஃபேன்ஸ், அவங்கள சியர் பண்ணுற நேயர்கள் எல்லார்ட்டேருந்தும் போயிடுச்சு. முழு டீம் செத்து போய் கிடக்கிற மாதிரி அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டீம்கிட்ட போய் இவ்வளோ பெரிய தலை சிறந்த பிளேயர் ஏன் போகிறான் அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தாங்க. அங்கே போனான். முதல் கேம் அவன் விளையாட பாதியில் அவனை இறக்கி விட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி உள்ள நீ போய் விளையாடு அப்படின்னு அனுப்பி விட்டான். மெஸ்ஸி கால் எடுத்து வைத்த அந்த பொழுதில் கிரவுண்டே அதிர்ந்தது. அது வரைக்கும் ஒரு சத்தம் இல்லாத அந்த கிரவுண்ட் முழுசும் அவனுக்கு கைத்தட்டி கத்தி அவனை மிகவும் வரவேற்று, மெஸ்ஸி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரு தைரியம். எல்லாரும் சத்தமிட்டு மெஸ்ஸி மெஸ்ஸி மெஸ்ஸின்னு பேர் சொல்லி பாட ஆரம்பிச்சாங்க. அவன் வந்து அவன் எதையும் பொருட்படுத்தாமல் நேரடியாக போய் ஃபுட்பால் பாஸ் வாங்கினான் அவங்க டீம்கிட்ட இருந்து. அப்படியே விளையாட ஆரம்பித்தது. ஒரு பிளேயருக்கு அடுத்த பிளேயர் தாண்டி 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 போய் அவன் உடனே கோல் அடித்து அந்த சரித்திரத்தையே மாற்றிட்டான். அவளோட இமேஜையே மாற்றி போட்டான். அதிலிருந்து பாருங்க, ஒவ்வொரு கேமாக அவன் விளையாடுறத பார்த்து அவன் மட்டும் இல்லை, அவன் டீம் மெம்பர்ஸ், டீம்மேட்ஸும் அவர்கள் அவனை மாதிரியே ஆடணும். ஐயோ மெஸ்ஸி நம்ம கூட இருக்கான், என்ன கவலை அப்படின்னு சொல்லி அவங்களும் பயங்கரமாக ஆட ஆரம்பித்தாங்க. அவங்களும் எதிர்பாராத விதத்தில் பாஸ் பண்ணாங்க, கோல் அடித்தாங்க, இன்னும் டிஃபெண்ட் பண்ணாங்க. யாரும் அவர்களை நிறுத்த முடியல. எல்லா பிளேயர்ஸும் அப்படியே உயர்ந்துட்டாங்க அவங்க ஆற்றலில். எல்லாரும் பார்த்து அதை ஆச்சரியப்பட்டாங்க. கேம் ஆஃப்டர் கேம் அவர்கள் ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அந்த டீம் மேலே வந்து அவர்கள் கோப்பையை தூக்கும் அளவிற்கு அந்த காம்படிஷனே, அந்த கப்பையே ஜெயிச்சிட்டாங்க. தலையெழுத்தே மாறி போயிடுச்சு. அவளை குறித்த அந்த எண்ணமே மாறி போச்சு. என்ன டீம் என்று எல்லாரும் போற்ற ஆரம்பித்தாங்க.
ஒரு மனுஷன் உள்ள களத்தில் இறங்கும் பொழுது, மெஸ்ஸி இறங்கும் பொழுது எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை, எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம், பெரிய எதிர்பார்ப்பு. எல்லாரும் வெற்றியின் சத்தம் இட மாறினார்கள். இன்று நமக்கா இறங்குவது யார்? நம் வாழ்க்கையில் இறங்குவது யார்? இயேசு என்று நாம் சத்தமிட போகிறோம். வெற்றியின் தேவன் இறங்கி இருக்கிறார். நமக்காக போரிட போகிறார். நமக்காக அவர் விளையாட போகிறார். நம் வாழ்க்கையின் பொறுப்பாளராய் நடத்த போகிறார். எனக்கு பயமில்லை, இயேசு வந்து விட்டார் என்று சொல்ல போகிறோம். பிரியமானவர்களே, மெஸ்ஸி கூட சில கேமை அவன் ஜெயிக்க முடியாமல் போகலாம். அவன் செய்ய முடிகிறது கொஞ்சமாக தான் இருக்கலாம். எல்லா கேமையும் அவன் ஜெயிச்சு டீமை காப்பாற்ற முடியாது. ஆனால் இயேசு வந்து விட்டால் நமக்கு ஜெயம் நிச்சயம். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுவாழ்விலும் பரலோகத்தில் கொண்டு சேர்த்து நித்திய சந்தோஷத்தில் அவரோடு வாழ செய்யும் நம்பிக்கை நமக்கு உண்டு. ஒரு நாளிலும் மரணம் நம்மை விழுங்க முடியாது. பிரியமானவர்களே, மரண பயம் நம்மை தாக்க முடியாது. இயேசுவோடு இருக்கும் பொழுது ஜெயம் எப்பொழுதும் நித்தியமாய் ஸ்தாபிக்கப்படும், நித்தியமாய் நம்மை பின்தொடரும். அப்படி ஜெயத்தின் சத்தத்தில் நான் வந்ததினால் முழக்கமிடுங்கள் என் பிள்ளைகளே என்று இயேசு சுவாமி சொல்லுகிறார். அதைத்தான் இஸ்ரவேலர் ஆண்டவர் செய்ய சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அங்கே எரிகோ என்ற ஒரு பெரிய பட்டணத்தை அவர்கள் தாண்டி போய் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேசத்தில் போய் சேர வேண்டியதாக இருந்துச்சு. நடுவில் இந்த பெரிய எரிகோ பட்டணம், அதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் பெரிய செவறுகளினால் அது கட்டப்பட்டு இருந்தது. செவருக்கு மேல் செவர். ஸோ அது ஒவ்வொரு செவரும் பயங்கர பலம் உள்ளதாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக அந்த ஊரில் நம்ம தாக்கி உள்ளே போய் அங்கே வீரர்களை ஜெயிக்க முடியாது. அவங்கள நம்ம நிர்மூலமாக்க முடியாது. பார்த்தா பயமாக இருக்கும். பார்த்தா இது தொட்ட முடியாத ஒரு கோபுரமாக இருக்கிறது. இதில் போய் நம்ம என்ன வெற்றி பெற முடியும்ன்ற மாதிரி எல்லா நம்பிக்கையும் போயிடும். பார்த்தாலே நம்பிக்கை போயிடும். ஆனால் ஆண்டவர் இந்த எரிகோவை நீ மேற்கொள் என்று அனுப்பினார். அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதலாவது சொல்கிற காரியம், எரிகோவை உங்கள் கரங்களில் நான் கொடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரிகோவை உங்கள் கரங்களில் நான் கொடுத்து, இப்படி தான் ஆரம்பிக்குது அவங்க போர். உங்கள் கரங்களில் நான் கொடுக்குறேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிடுறார். போருக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் இறங்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே அதை தான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தை உங்கள் கரங்களில் நான் கொடுக்கிறேன். உங்கள் வேலையின் காரியங்களை உங்கள் கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள வெற்றியெல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்களில் நான் வெற்றியை ஒப்பு கொடுக்கிறேன். பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் நம் கரங்களில் ஏந்தி கொடுக்கிறார். நமக்கு என்ன கவலை? இப்படிப்பட்ட பெரிய பரமபிதா, பராக்கிரமசாலியான பரமபிதா நம்மோடு இருக்கிறார். அவர் என்ன அவர்களை சொல்ல சொன்னார்? நீங்க இந்த ஊரை சுற்றி தைரியமா நடங்க, தைரியமா என் நாமத்தில் நடங்க. கடைசியில் முழக்கமிட்டு என்னை ஸ்தோத்திரிக்கும் சத்தத்தை நீங்கள் இடுங்கள். எல்லாம் அந்த ஊருக்கே கேட்கட்டும். அவ்வளோ தைரியமா என்னை ஸ்தோத்திரியுங்கள், ஸ்தோத்திரிக்கும் சத்தம் கேட்கட்டும் என்று ஆண்டவர், துதிக்கும் சத்தம் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் அப்படி ஒரே சத்தமாய் இடும் பொழுது, ஆண்டவரே உமக்கே ஜெயம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்கள் முழக்கமிடும் பொழுது என்ன நடந்தது? எரிகோ அப்படியே தரை மட்டமாக இடிந்து விழுந்தது. பிரியமானவர்களே, அவர்கள் கண்முன் விழுந்தது. ஆண்டவர் அதை செய்தார். ஒரு போரும் சண்டை போடல. ஒரு விதமான அந்த போர் வீரர்கள்ட்ட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் செய்ததெல்லாம் ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவர் நாமத்தில் வெற்றியை அவர்கள் முழக்கமிட்டார்கள். தைரியமாக நம்பி ஆண்டவர் பேரில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். எரிகோ விழுந்தது. எரிகோ விழும், உங்கள் வாழ்க்கையிலும் விழும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தடை போல் உள்ள காரியங்கள், முடியாதென்று நிற்கும் பலவீனங்கள், இருக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட், அவைகள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு சாதகமாக விடும். பிரியமானவர்களே, ஜெயமாக திரும்பும்.
ஜெயமாக திரும்பும். பள்ளியில் வெற்றி பெற முடியல என்று பிள்ளைகள் நிற்கிறார்களா? ஆண்டவர் ஜெயமா இந்த வருஷத்தில் பெரும் மழையை பெய்ய பண்ணி மாற்றுவார், உங்கள் கையில் ஒப்படைப்பார், ஜெயமாக கொடுப்பார். அதை நாம் பெற்றுக்கொள்ளதான் மன்றாட வந்திருக்கிறோம். ஜெய கிறிஸ்துவிடம் நாம் ஜெயத்தின் சத்தத்தை இட வந்திருக்கிறோம், சத்தத்தை இட வந்திருக்கிறோம். அதையே நாம் தைரியமாக செய்வோம் பிரியமானவர்களே. அதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும், பராக்கிரமம் செய்யும். இந்த 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அதற்கு என் பலனும் என் கீதமுமானார், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். அவரே எனக்கு ரட்சிப்பை என் வாழ்க்கையில் அளிப்பார், என்னை ரட்சிப்பார், என்னை காப்பார், என்னை விடுவிப்பார். எனக்கு அவரே வெற்றி கொடுப்பார், அவரே என் பலனாயிருப்பார். ஆங்கில வேதாகமத்தில் he is my defense என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னை பாதுகாப்பவர் அவரே, எனக்கு பலன் கொடுத்து முன் செல்ல செய்கிறவரும் அவரே. அவரே அவரை நமக்குள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்படி நமக்கு ரட்சிப்பையும் வெற்றியும் வழங்குகிறார் பிரியமானவர்களே. அதனால் இன்னைக்கு கவலைப்படாதீங்க, இந்த வெற்றியை நாம் தைரியமாக எடுத்துக்கொள்வோம். இதிலெல்லாம் கொடுக்க போகிறார் என்ற ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்மை தியானிக்க சொன்னார். அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லட்டும். முதலாவது, நம்மளுடைய செய்ய வேண்டிய பொறுப்புகளில் ஆண்டவர் வெற்றி கொடுக்க போகிறார். இதை அதே சங்கீதம் 118 5 முதல் 8ஆம் வசனங்கள்ல வாசிக்கிறோம். அதை வாசிக்க கேட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஏன்னா நெருக்கத்துல நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது விசாலமான இடத்திற்கு நம்மை அழைத்து வருகிறார். விசாலமான இடத்திற்கு உங்கள் ஒவ்வொரு பொறுப்புகளிலும் சரி, ஊழியத்திலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்திலும் நெருக்கமாக இன்று இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவித்து அதை மறுரூபப்படுத்தி விசாலமான இடத்திற்கு உங்களை கொண்டு வருவார். அதற்கு தடையா இருக்கும் மனுஷீக கிரியைகள் என்னவாக இருந்தாலும், பிசாசின் கிரியைகள் என்னவா இருந்தாலும், நம்பலவீனங்களா என்னவா இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறார். ஆண்டவர் நமக்கு பராக்கிரமம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரே நம் பலன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி உங்களுக்கு நடக்க போகிறது. அதை நீங்க வித்தியாசமாக உங்க பொறுப்புகள்ல நீங்க உணரப் போகிறீர்கள் பிரியமானவர்களே. இதைத்தான் நாம் தாவீது, ஒரு சிறியவன் எப்படி ஒரு பெரிய மனுஷனை அவன் போரில் வீழ்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி தாவீது கோலியாத் என்ற ஒரு பெரிய அருமையான ஒரு போர் வீரனாக தான் அந்த கோலியாத் இருந்தான். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் ஒவ்வொருவரையும், தாவீதின் ஊராகிய இஸ்ரவேலர்கள் ஒவ்வொருவரையும் அவன் நகைத்து அவன் கேலி செய்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலர்களின் தேவனாகிய ஆண்டவரை கேலி செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட பெரியவனை எப்படி தாவீது அடிச்சு கீழே விழ செய்தான் என்று நாம் தியானித்து பார்ப்போம். அதுல முதலாவது, தாவீது போகும்பொழுது தானாக போகவில்லை, தன் நோக்கத்தோடு போகவில்லை, தன் சுயத்தோடு அவன் போகவில்லை பிரியமானவர்களே. அங்க இருந்த இஸ்ரவேலர்களுடைய போர் வீரர்கள் எல்லாம் சில பேர், எனக்கு இதனால என்ன மகிமை கிடைக்கும், எனக்கு இதனால கமாண்டர் பார்த்தாருன்னா என்னை பாராட்டி பெரிய பதவியை கொடுப்பார், அதனால நான் பெலிஸ்தியர்களை எல்லாம் நான் அடிச்சு கீழே தழுகிறேன் என்று அப்படிப்பட்ட சுய சிந்தனைகள், சுயத்தில் என்ன அவர்களுக்கு தனக்கு என்ன கிடைக்கும் என்று அவர்கள் நினைச்சு அவர்கள் போயிருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய நினைவா இருந்துச்சு. அதனால என்ன வந்தது, இந்த பெரிய மனுஷன், இந்த தொட முடியாத மனுஷனை பார்க்கும்போது அவர்களுக்கு சுய ஆசைகளினால், தனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஆசைகளினால் போனதுனால பயம்தான் வந்தது. இந்த மனுஷனை நம்மால அடிச்சு வீழ்க்க முடியாது, வெற்றி பெற முடியாது, நம்மால ஒன்றும் பண்ண முடியாது, நமக்காக
நாம போகும்பொழுது இந்த பயம்தான் வரும். நடுங்குவோம், ஒரு தைரியமும் வராது. அப்படியே நின்றுவோம் நம்ம வேலையில, அப்படியே நம்ம பிஸ்னஸ்ல நின்றுவோம், அப்படியே நம்ம குடும்ப பொறுப்புகளில் நின்றுவோம். ஒன்றும் செய்ய முடியாதபடி பயம் நம்மை தாக்கும். என்ன பண்ண போறேன், இவ்வளோ பெரிய பில் இருக்கு, இதை நான் எப்படி கட்ட போகிறேன், நான் எப்படி கட்ட போகிறேன். நமக்காகவும் நாம செல்லும் பொழுது ஒன்றும் நடக்க. ஆனா தாவீது எப்படி சென்றான்? தானாக போகவில்லை. ஆண்டவர் ஆவியினால் ஏவப்பட்டு ஆண்டவர் தள்ளி அந்த இடத்திற்கு அனுப்பின ஒரு நபராக சென்றான். அவன் முழுவதுமாக அவன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததினால், ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்த ஒவ்வொரு நோக்கத்தையும் நிறைவேற்றதான் என் வாழ்க்கை என்று ஒப்பு கொடுத்ததினால், ஆவியானவர் தாவீதிற்கு வைத்திருந்த பொறுப்பில் நேரடியாக நடத்தி அவனுக்கு அதை நிறைவேற்றும் வைராக்கியத்தை கொடுத்தார். இது எனக்காக தாவீதின் மூலம் செய்யும் ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். உங்க வாழ்க்கையிலே அப்படிதான் செய்வார். எனக்காக செய்ய வேண்டிய இந்த பயங்கரமான காரியத்தை என் மகள் மூலம் நான் செய்யட்டும் என்று உங்களை ஏவுவார். வைராக்கியத்தினால் நிரப்பி அனுப்புவார். உங்க வைராக்கியத்தில் இல்லை, நீங்க ஆவியின் வைராக்கியத்தில், ஆண்டவருடைய வைராக்கியத்தில் நிரம்பி செல்லுவீங்க. உங்களுக்கே தெரியாது ஏன் நான் போறேன், என்ன பண்ண போறேன். அந்த நேரத்தில் மெய் மறந்து ஆண்டவருக்காக அவரால் நிரப்பப்பட்டு நீங்க கிரியை செய்யும்படி அந்த வைராக்கியத்தினால் செல்வீர்கள் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, நீ என் வாழ்க்கையில் இந்த புது வருஷத்துல என்னெல்லாம் வச்சிருக்கிறீரோ, என் பொறுப்புகளிலே என்ன நோக்கத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நீரே செய்ய என்ன நடத்தும் சுவாமி என்று அப்படியே ஒப்பு கொடுக்கும் பொழுது, பெரிய மனுஷர்கள் வந்தாலும் பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் வைராக்கியமா அதை நோக்கி செல்ல செய்வார். அந்த கர்த்தரின் வைராக்கியம் நம்மை முதலாவது நிரப்பும். ரெண்டாவது, அங்கு பார்க்கும் பொழுது கரெக்டான நோக்கத்தை, அங்கு நாம் இப்பொழுது பேசினது போல கரெக்டான நோக்கத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நமக்கென்று இல்லை, நம்ம ஒரு பதவி பெறணும் என்று இல்லை, நம்முடைய மகிமைக்கு என்று இல்லை, கர்த்தருடைய பொறுப்பை நிறைவேற்றணும் என்ற அந்த ஒரு பொறுப்பில் ஆண்டவர் அவரே நடத்தி செல்வார். மூன்றாவதாக, ஆண்டவர் அவர் வல்லமையை கொடுப்பார், அவர் ஆற்றலை கொடுப்பார், அவர் ஞானத்தை கொடுப்பார். குறைவுள்ளவன் என்று நீங்க பயப்படவும் மாட்டீங்க, நீங்க குறைவுள்ளவனாக செல்லவும் மாட்டீங்க. அங்க உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் நிரம்பி இருக்கும்படி நீங்கள் பார்ப்பீர்கள். அதன் மூலமாக ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, அவர் வைராக்கியம் வரும், அவர் நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும்படி தள்ளி கொண்டு செல்வார். இன்னும் அதை செய்து முடிக்கவும் அவர் வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்யும். ஒரு சிறு கல்லை வைத்து அந்த பெரிய மனிதனை அடித்தான், அந்த பெரிய மனிதன் விழுந்தான். பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய வல்லமையினால் நிறைந்த ஒரு அடியாக இருந்தது. உங்கள் அடியாக இருக்காது, உங்கள் முயற்சியாக இருக்காது. ஆண்டவர் ஞானம், ஆற்றல், வல்லமை, வரங்கள் நிறைந்த ஒரு கிரியையாய் இருக்கும். அப்படி ஆண்டவர் உங்களை உங்கள் பொறுப்புகளில் பயன்படுத்த போகிறார். அதன் மூலம் வெற்றி சிறக்க வைக்க போகிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் ஏசாயா 42:13 பார்க்கிறோம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு மூலம் செய்கிற ஒரு காரியமா. நீங்க கிடையாது, நீங்க போவீங்க, அவ்வளவுதான். ஆனா உள்ள நடக்கிறது என்ன? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் உங்களுக்குள்ளிருந்து புறப்படுவார், யுத்த வீரனை போல் வைராக்கியம் ஊண்டுவார், முழங்கி கெர்ச்சிப்பார், தம்முடைய சத்துருக்களை எல்லாம் அவர் உங்கள் மூலம் மேற்கொள்வார். அவர் வெற்றி சிறப்பார். இது அவருடைய வெற்றியா இருக்கும். நமக்கும் ஏதோ சிறு பையனாகிய சிறு பெண்ணாகிய நமக்கும் அந்த வெற்றி வருகிறது, அந்த மகிமை சேர்ந்து விடுகிறது. கர்த்தருடைய சாட்சியாய் நாம் அங்கு விளங்குகிறோம். இதுதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நடக்க செய்ய போகிறார். ரெண்டாவது, நமக்கு சாவின் மீது வெற்றியை கொடுக்க போகிறார். நம் வாழ்க்கையின்
சாவின் பாதையில் மீது ஆண்டவர் வெற்றியை கொடுக்க போகிறார். சங்கீதம் 118 17 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். நான் சாக மாட்டேன், நான் கர்த்தரினால் பிழைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்னை சாவுக்கு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார், விடமாட்டார், விடமாட்டார். ஏன்னா இயேசு சுவாமி சிலுவையில் சாவை முழுங்கி இருக்கிறார், மரணத்தை முழுங்கி விட்டார். பிரியமானவர்களே, நம்மை மரணம் தொட்ட முடியாது. அவர் பிள்ளைகளா இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆனா நமக்கு மரண பாதையில் செல்கிறேன் என்று உணர்ச்சி இருக்கலாம். நம் பலவீனங்களின் நிமித்தம், நம் பற்றாக்குறைகளின் நிமித்தம், நமக்கு இருக்கிற எதிர்காலத்திற்குரிய பயத்து நிமித்தம், நமக்கு நடக்கிற பிரச்சனைகளின் நிமித்தம், நமக்கு மனுஷர்கள் பேசும் பேச்சு நிமித்தம் மரண பாதையில தான் ஆண்டவர் என்னை நடத்துகிறார். ஏன் என் வாழ்க்கை மரணம் அடைய போகிறதா, சாக போகிறேனா என்ற அந்த பயம் நம்மை தாக்கலாம். ஆனா இந்த வசனத்துல பாருங்க, 18 வசனத்துல, கர்த்தர் எனக்கு வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. மரண பாதை போல இருந்தாலும் நாம் சாக போவது இல்லை, விடமாட்டார், விடமாட்டார். ஆனா என்ன அங்க நடக்கிறது? ஏன் அந்த பாதையில் நாம் செல்லுகிறோம்? நாம் மரணம் அடைவதற்கு அல்ல. நம் சுயங்கள், சுயத்தின் பயங்களோ, சுயத்தின் பெருமைகளோ, சுயமான காரியங்களில் நம்பிக்கை வைப்பதெல்லாம் மரணம் அடைய போகிறது. அந்த சுயத்தின் காரியங்கள், வேண்டாத சுயத்தின் காரியங்கள், இவைகளை மரணம் அடையும்படி ஆண்டவர் ஒழிக்க போகிறார். நாம் அதில் மரணம் அடைந்து ஆண்டவரின் ரூபத்தில் உயிர் தள்ள போகிறோம், உயிர் தள்ள போகிறோம். அவருடைய புதிய சுபாவம், புதிய ஜீவன், புதிய அடையாளம், ஆண்டவருடைய அடையாளம், ஆண்டவருடைய ரூபம் நமக்குள் காணப்படும்படி நாம் உயிர் தள்ள போகிறோம். சிலுவையில் இதைத்தான் இயேசு செய்தார் நமக்காக. அவர் மனுஷனுக்குரிய ஒவ்வொரு தேவையில்லா சுயத்தையும் அவர் மரணமடைய செய்தார். பாவத்தையும் சரி மரணமடைய செய்தார். எல்லா மரணத்துக்குரிய வழிகளையும் மரணம் அடையும்படி செய்தார். அவர் உயிர்த்தெழும் பொழுது அவர் தெய்வீக மகிமையில் ரூபத்தில் உயிர்த்தெழுந்தார். அந்த ரூபத்துல நம் வாழ்க்கையிலையும் உயிர்த்தெழ செய்ய போகிறார். நம் ஜீவன் மரிக்க போவதில்லை, ஆனால் நம் சுயம் மரித்து ஆண்டவருடைய ரூபத்தில் நாம் உயிர்த்தெழ போகிறோம். புது அடையாளம் நமக்கு வரப்போகிறது. பிரியமானவர்களே, இப்படிதான் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் மரணத்தின் மீது ஆண்டவர் ஜெயம் கொடுத்து நமக்கு சுயத்தை மரிக்க செய்து புது ஒரு ரூபத்தை நமக்கு கொடுக்கிறார். இதை பார்த்தீங்கன்னா, இந்த காலம் மாறும் என்ற ஒரு பாட்டில் நான் ஒரு வரியில் பாடியிருக்கிறேன். அதில் மரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசேஷமாக அமெரிக்க தேசத்தில் அங்கே ஒரு ஊழியம் செய்யும் பொழுது நாங்கள் போயிருக்கும் போது பார்த்தேன் ஒரு மரத்தை. மிகவும் கலராக நிறம் இருக்கிற ஒரு மரம். அது ஒரு காலத்தில் எல்லா இலையும் உதிர்ந்து போனது, விழுந்துருச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சே இந்த மரம், இப்படி இலையெல்லாம் போயிருச்சே என்று யோசித்தேன். ஆனால் அதற்கு ஒரு காலம் உண்டு. அடுத்த காலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுதோ அழகாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறமாக விதவிதமான நிறம் கொண்ட அழகான ஒரு இலைகள் அந்த மரத்திலே வந்தது. அதை பார்த்து எல்லா ஜனங்களும் போய் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மரம் என்று அது கடியில் விளையாட ஆரம்பித்தாங்க. அந்த மரத்தை அவ்வளோ விரும்பி கட்டி பிடித்து அவள் எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் நம் வாழ்வும். இலை உதிர்ந்தாலும் நமக்கு தோல்வி இல்லை பிரியமானவர்களே. நம் பழையவைகள், வேண்டாதவைகள், இவைகள் எல்லாம் உதிர்ந்து போகிறது. ஆனால் புது நிறத்தோடு கர்த்தருக்குள் நாம் மீண்டும் உயிர் தெழுகிறோம், உதிக்கிறோம். வெளிச்சமாக ஆண்டவர் நம் ஆவியையும்
நம் உடலையும் எழும்படி செய்கிறார். எல்லாரும் நம்மளை நோக்கி வருவார்கள், அந்த வெளிச்சத்தை நோக்கி வருவார்கள், விதவிதமான நிறங்களை அவர்கள் நோக்கி வருவார்கள். இன்றும் அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இந்த வழியில ஆண்டவரே உம்மை நம்பாமல் போயிருந்தா, ஆண்டவரே பெருமையோடு என் வாழ்க்கையை நடத்தியிருந்தா, உம்மை மறந்து போயிருந்தா, என் சுயத்திலே நான் வாழ்ந்திருந்தா, ஆண்டவரே என்னை எல்லாம் கழுவி சுத்திகரித்து மறுரூபப்படுத்தும் சுவாமி. உம்முடைய ரூபத்திலே என்னை மறுரூபப்படுத்தும். உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமையும் ஆவியும் என்னை உயிர்ப்பிக்கட்டும் சுவாமி. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அழகாக இந்த பாதையிலேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், மறுரூபப்படுத்துவார், புதியதாய் உங்களை மாற்றுவார். கடைசியா நமக்கு நீதியின் பாதையில் நடத்தி வெற்றி கொடுப்பார். அதே சங்கீதம் 118 19 முதல் 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். கர்த்தரின் நீதியின் வாசல் உண்டு, அதில் உங்களை பிரவேசிக்க செய்யும் நீதிமான்களாய் ஆண்டவர் வைக்க போகிறார். இந்த வருஷத்துல அப்படி நீதியில் நம் வாழ்ந்து வெற்றி பெறும்படி செய்ய போகிறார். பாவத்தின் மீது வெற்றி பெற செய்ய போகிறார். இந்த உலகத்தின் மாயமாலங்களின் மீது வெற்றி பெற செய்ய போகிறார். அவைகள் எல்லாம் நம்மை அப்படியே வேண்டாத நிலைக்கு நம்மை இழுக்குது, சாபத்திற்குள் இழுக்குது, அந்தகாரத்திற்குள் இழுக்குது. நம்மை அறியாமல் அதில் போகிறோம். ஆனால் ஆண்டவர் அதன் மீது வெற்றி பெற செய்து நமக்கு நீதியை கொண்டு வரும்படி பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்களே செய்யணுமா, நானே நல்லவனாகணுமா என்று நீங்க கஷ்டப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி என்னை வித்தியாசமான சூழ்நிலைகளை நடத்தி இருக்கிறார். இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் இந்த காரியத்தில் நீ சரிசை என்றெல்லாம் வேதம் வாசிக்கும் பொழுதோ, வாழ்க்கையை வாழும் பொழுதோ அழகாக கற்றுக் கொடுத்து அதில் மேற்கொள்ளும் பலன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பலனை வைத்து, அந்த புது வைராக்கிய ஆவியை வைத்து நாம் பாவத்தை வெறுக்கிறோம், பாவத்தை மேற்கொள்ளுகிறோம், ஆண்டோடைய நீதியை விரும்புகிறோம், நீதிமானா இருக்க விரும்புகிறோம், லகுவாய் நீதிக்குள் பிரவேசிக்க செய்கிறார். நீதியின் வாசல் நமக்கு திறந்திருக்கிறது. அதற்குள் நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்குகிறார். அழகாக அவர் உங்களை ஒவ்வொரு நாளிலும் நிரப்பி புது ஆவியோடு செல்ல செய்வார். பழைய இந்த உலகத்தை விரும்பும், இந்த பாவத்தை விரும்பும் ஆவிகள் மரித்து போகும். ஆனால் ஆண்டோடைய பரிசுத்த வழிகளை விரும்பும் அந்த ஆவி நம்மை நிரப்பும். பரிசுத்த செயல்களை விரும்பும் ஆவி நம்மை நிரப்பும். அதில் நீங்கள் சிறந்தவர்களாய் ஜொலிப்பீர்கள். பிரியமானவர்களே, மரண இருளின் பாதையில் நடந்தாலும் பிரியமானவர்களே, நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பில் நடத்தி, ஆண்டவர் நம் வாழ்க்கையை இப்படி திருப்பி நம் சுயத்தை எல்லாம் விட்டுவிட ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அழும்படி செய்வார். வேண்டாம் சுவாமி, ஆண்டவரே நீர் என்னை உமக்குள் உயிர்ப்பித்து உம்மை பிரதிபலிக்க செய்யும், உமக்குள் வாழ செய்யும் என்ற அவருடைய பரிசுத்தத்தை நாட செய்வார். அவரை போல் மாற்றி நமக்கு வெற்றியை கொடுப்பார். இன்னும் அவர் நம் பொறுப்புகளில் வந்து பொறுப்பெடுத்து பராக்கிரமம் செய்வார். வெற்றியின் வழியில் நம்மை அதில் நடத்துவார். இதுவே இந்த வருஷத்தில் நம்மை ஆண்டவர் தயாராக்கி மறுரூபப்படுத்தி வெற்றி தருவதாய் நாம் பார்க்க போகிறோம். இதற்காக தான் நாம் இப்பொழுது முழக்கமிட போகிறோம். பிரியமானவர்களே, வெற்றியின் சத்தத்தில் நாம் முழக்கமிட போகிறோம். ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த வருஷத்தில் பெருமழை பெய்ய போகிறது. அதற்குரிய வெற்றியின் சத்தத்தை இட தயாரா இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் கதறி
சொல்லி, ஆண்டவரே எனக்கு நீர் இருப்பதினால் வெற்றிதான், இன்று அதற்கு தான் உம்மிடம் சேர்க்க அழைத்து வந்திருக்கிறீர், 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 என்னோடு இருக்கிறீர். இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் நடுவில் நிற்கிறார், உங்கள் இருதயத்தில் இறங்குகிறார். ஆவியின் மழை பொழுது உங்களுக்கு பொழிந்தருளுகிறார். ஆவியின் மழை விடுகிறது, பெய்கிறது, பெய்கிறது, பெய்கிறது. பயப்படாதே, பயப்படாதே. உன்னை தனியாக விட மாட்டார், விட்டு விட்டு செல்ல மாட்டார். பிரியமானவர்களே, பிரியமான மகனே, மகளே, இயேசு உன்னை விட்டு விட்டு செல்ல மாட்டார். இயேசு உன்னை நோக்கி வருகிறார். ஆவியானவரை உங்களுக்குள் அனுப்புகிறார், அனுப்புகிறார். உரத்த சத்தமிட்டு வெற்றி கொடுக்கிறீர் என்று சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. இயேசு வர 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 முழக்கமிடுங்கள். பிரியமானவர்களே, வெற்றி கொடுப்பவர் நீ, நீ, நீ வெற்றி கொடுப்பவர். உம்மை பெற்றுக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கை ஜெயம் சிறக்கும், சிறக்கும். இந்த வருஷத்தில் ஜெயம் சிறப்பேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, இல்லை. பெருமழைக்கு நான் தயாரா இருக்கிறேன். பெருமழை பொழிய செய்யும் சுவாமி, பொழிய செய்யும். நீ எங்களை மறிக்க விடமாட்டீர் சுவாமி, சாக விடமாட்டீரப்பா. எங்களை தாங்கி தப்புவித்து மறுரூபப்படுத்தி புதியதாக்கி பெருமழையை பொழிய செய்வீர். இது நிச்சயம். இந்த வாக்குத்தத்தத்தில் நிற்கிறோம், நிற்கிறோம். நீர் பேசி இருக்கும் இந்த வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும். நானும் அதை பெற்றுக்கொள்கிறேன், நானும் அதை பெற்றுக்கொள்கிறேன். உம் பிள்ளைகளாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ.